ஹை கைஸ், இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2026 ட்ரேடிங் விண்டோ ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ரூமர்ஸ் மட்டும் தான் வருதே தவிர அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸுமே வர மாட்டேங்குது. எனவே இப்போ வந்து 2 பிக் அப்டேட்ஸ் அபவுட் திஸ் ட்ரேடிங் விண்டோ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ் பற்றியுமே கண்டிப்பாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ். ஸோ மும்பை அவங்களோட முதல் கேம் அகேன்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேமை நம்ம ஷிவம் டுபே மிஸ் பண்ணியிருக்காரு டியூ டு பேக் ஸ்டிஃப்னஸ். நாட் only the first game, ஷிவம் டுபே வந்து இந்த ஹோல் ரஞ்சி சீசனையுமே வந்து மிஸ் அவுட் பண்ண போறாரு. இப்போ மும்பையோட ஸ்குவாட்ல இருந்து அவர் புல் அவுட் பண்ணியிருக்காரு. இந்தியா vs ஆஸ்திரேலியா சீரிஸ் ஆரம்பிக்க போறது இல்லையா? ஸோ T20 சீரிஸ்ல வந்து நம்ம ஷிவம் டுபே இருக்காரு. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷனரி மூவா தான் ஷிவம் டுபே இப்போ ரஞ்சி ட்ராஃபி சீசன்ல இருந்து புல் அவுட் பண்ணியிருக்காரு. இந்தியா vs ஆஸ்திரேலியா T20 சீரிஸ்க்காக ஷிவம் டுபே அண்ட் இந்தியன் T20 டீம் பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 23 அன்னைக்கு டிராவலுமே பண்ண போறாங்க ஆஸ்திரேலியாக்கு. ஸோ ஆப்வியஸா அந்த T20 சீரிஸ் ப்ளே பண்றதுனால ஷிவம் டுபே இங்க ரஞ்சி சீசன் ப்ளே பண்ண போறது கிடையாது. மேபி ஆஸ்திரேலியன் டூருக்கு அப்புறமா வந்து ஷிவம் டுபே மும்பையோட ஸ்குவாட்ல ரிட்டர்ன் ஆகலாம். ருத்துராஜ் ஆன் தி அதர் ஹேண்ட் மகாராஷ்டிரா vs கேரளா கேம்ல சரியான ஒரு நாக் ப்ளே பண்ணியிருக்காருங்க. 91 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு 151 டெலிவரிஸ்ல. மிஸ்ட் அவுட் ஆன் வெல் டிசர்வ் செஞ்சுரி. மகாராஷ்டிரா 0 for 2 இருந்தாங்க. போத் தேர் ஓபனர்ஸ் அர்ஷின் குல்கர்னி அண்ட் பிருத்வி ஷா ரெண்டு பேருமே வந்து டக் அவுட். அட் பாயிண்ட் ஆஃப் டைம் இதுதான் ஸ்கோர் கார்டிங். நீங்க பார்க்கலாம் எல்லாருமே ஜீரோலயே இருக்காங்க. அண்ட் லிட்டரலி 5 for 4 இருந்தாங்க ஒரு சிச்சுவேஷன்ல மகாராஷ்டிரா. டஃப்பான சிச்சுவேஷன்ல ருத்துராஜ் ஒன்ஸ் அகைன் ஸ்டெப் இன் பண்ணியிருக்காருங்க. சரியான ஒரு நாக் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு கவர் டிரைவ் ஒன்று அடிப்பாரு பாருங்க, அந்த ஃப்ரேம் தான் ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி இருந்தது. ருத்துராஜோட இந்த நாக் வந்து டிபிக்கல் இன்னிங்ஸ் ஆஃப் ருத்துராஜ். அவருக்குனே டெய்லர் மேட் சிச்சுவேஷன். ஏன்னா ஐபிஎல் 2020 எக்ஸாக்டா இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்திருக்கும். சிஎஸ்கே வந்து 7 for 3 இருந்திருப்பாங்க. அங்கேருந்து ருத்துராஜ் will take the team total to 156. ருத்துராஜ் மட்டுமே அந்த கேம்ல 88 ரன் ஸ்கோர் பண்ணுவாரு. சிஎஸ்கே அந்த கேமை 20 ரன்ஸ் மார்ஜின்ல வின்னுமே பண்ணுவாங்க. ஐபிஎல் 2021 சொல்றப்ப தான் ஞாபகம் வருது, நேத்திக்கு சிஎஸ்கேவோட 4th ட்ராஃபி வின்னிங் ஆனிவர்சரி டே. 2021 ட்ராஃபி ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா 2020 ஒரு டிசாஸ்டர் சீசன் ஃபார் சிஎஸ்கே. அதுக்கப்புறம் 2021ல we will come back அப்படின்னு சொல்லிட்டு தோனி வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி 2021ல we lifted the trophy. எனிவே ருத்துராஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 91 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹோப் செகண்ட் இன்னிங்ஸ்ல he will turn it into a century. எல்எஸ்ஜி கிட்ட இருந்து இப்போ ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குங்க. ஐபிஎல் 2026 எல்எஸ்ஜியோட ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரா வந்து கேன் வில்லியம்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கேன் வில்லியம்சன் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணதுல நம்ம சஞ்சீவ் கோயங்காக்கு தான் மேஜர் பார்ட் இருக்கு. அவர் தான் வந்து கண்டிப்பா கேன் வில்லியம்சனை கொண்டு வரணும்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. கேகேஆர்ல ப்ரீவியஸா இருந்த 2 சப்போர்ட் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்எஸ்ஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பாங்க. ஒன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆரோட பவுலிங் கோச் பரத் தருண். அவர் பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆர்ல இருந்து ரிலீஸ் ஆகியிருப்பாரு. அண்ட் இங்க எல்எஸ்ஜியை வந்து பவுலிங் கோச்சா ஜாயின் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி கால் க்ரோய் இவர் வந்து ஸ்பின் பவுலிங் கோச் ஆஃப் கேகேஆரா இருந்தாரு. இப்போ அவரையுமே எல்எஸ்ஜிக்கு கொண்டு வந்தாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சஞ்சீவ் கோயங்கா டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ரோல்ல கேன் வில்லியம்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஜாகிர் கான் ரிலீஸ் ஆக போறது உறுதி தான். ஸோ ஜாகிர் கான் வந்து அப்படியே கேகேஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜஸ்டின் லாங்கர் ஹெட் கோச் ஆஃப் எல்எஸ்ஜி அண்ட் லான்ஸ் க்ளூஸ்னர் அசிஸ்டன்ட் கோச் ஆஃப் எல்எஸ்ஜி. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பொசிஷன்ஸை இப்போ ரீடைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரேட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ற ஜேர்னலிஸ்ட் கௌரவ் குப்தா தான் இந்த ஒரு ட்ரேட் அப்டேட்டை நம்ம கொடுத்திருக்காரு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர் கீட் ஆன் கெட்டிங் சஞ்சு சாம்சன் இன் தர் டீம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இப்போதைக்கு ஃப்ரண்ட் ரன்னர்ஸா இருக்காங்கன்னு சொல்ல வராரு. சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே, சஞ்சு சாம்சன் டு கேகேஆர், சஞ்சு சாம்சன் டு டிசில இப்போ நம்ம இருக்கோம். ஸோ டிசி தான் வந்து சஞ்சு சாம்சனோட ஃபார்மர் சைடும் கூட. பட் டிசி எந்த ஒரு பிளேயரை வந்து சஞ்சு சாம்சனுக்காக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் இன்னும் எடுக்கல. தே ஆரன்ட் ஷூர்னு நம்ம கௌரவ் குப்தா சொல்லியிருக்காரு. அண்ட் கேஎல் ராகுல் டு கேகேஆர் ரூமர்ஸ்மே ஸ்டில் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். ஸோ கேகேஆர் வந்து கேஎல் ராகுல as a solution for captain, opener and wicket keeper பார்க்கறாங்க. கொஞ்சம் மாசங்கள் முன்னாடி சஞ்சு சாம்சன் and கேஎல் ராகுல் both were in the radars of CSK ன்னு நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. Now the tables have turned. எனக்கு என்ன புரியலனா டிசி அழகா கேஎல் ராகுலே வந்து கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனா ஏன் வந்து they are looking at அக்ஷர் as a captain அப்படிங்கிறதே தெரியல. நெக்ஸ்ட் இயர் நடக்க போற T20 வேர்ல்ட் கப்புக்கு 19 ஸ்பாட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. இன்னும் ஒரே ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆக வேண்டியது இருக்கு. இப்போ லேட்டஸ்டா ஏசியா அண்ட் ஈஸ்ட் ஏசியா பெசிபிக் குவாலிஃபயர் மூலமா நேபாள் அண்ட் ஒமான் வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி UAE will be the last team to join for T20 வேர்ல்ட் கப் 2026. பாகிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ப்ளே பண்ண முதல் டெஸ்ட்ல 93 ரன்ஸ் மார்ஜின்ல பாகிஸ்தான் கேமை வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாகிஸ்தான் தான் இந்த ஒரு சீரிஸ் நடக்கிறது. ஓகேங்களா? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டார்கெட்டா 277 வந்து பாகிஸ்தான் செட் பண்ணியிருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இன் ரிப்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. டெவால் பிளஸ் ஒருத்தர் தான் வந்து ஸ்டாண்ட் அலோனா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 54 ரன்ஸ் ஆஃப் 54 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. விக்கெட் ஆகினா அந்த பாலுமே பார்த்தீங்கன்னா செமையா டர்ன் ஆகிருக்கும். பீச் ஆஃப் டெலிவரி பை நொமான் அலி. யாரா இருந்தாலுமே கண்டிப்பா அந்த ஒரு பாலுக்கு அவுட் ஆகியிருப்பாங்க. இந்த வீடியோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ கோலி கிட்ட இருந்து ஒரு சரியான ட்வீட் வந்திருக்கு. The only time you truly fail is when you decide to give up. அதாவது எப்போ நீங்க give up ஆகலாம்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் you truly fail அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. This is a clear indication that Kohli is not going to retire. ஏன்னா அப்படிதான் நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ கோலி வந்து ஆர்சிபில இருந்து ரிட்டையர் ஆக போறாருப்பா, கோலி கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆக போறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கோலி இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ப்ளே ஃபார் ஆர்சிபி. நாட் ஒன்லி ஆர்சிபி. இந்த ட்வீட் அவர் போறதுக்கான மெயின் ரீசனே வந்து 2027 ODI வேர்ல்ட் கப் தான். இப்போதைக்கு கரண்டா கோலியோட மைண்ட்லயும் சரி அவரோட ஃபோக்கஸ்லயும் சரி வேர்ல்ட் கப் மட்டும் தான் இருக்கும்.
என்னதான் கோலியோட இந்த ஒரு ட்வீட் வந்து ரிலேட்டட் டு கிரிக்கெட் கரியரா இருந்தாலுமே அதுக்கு கீழே இன்னொரு ட்வீட் அவர் பண்ணியிருக்காருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்திருக்கும். ஏன்னா லிட்டரலி இந்த ஒரு ட்வீட் வந்து ஆடுங்க. கோலி கோனரா இருக்கிற ரோன்ற கம்பெனிக்காக ஒரு ஆட் கமர்ஷியல் பண்ணியிருக்காரு. அதுக்கான கேப்ஷனா வந்து இந்த ஒரு ட்வீட் அவர் போட்டிருக்காரு. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு உங்களை நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் சிம்பிளா முடிச்சுக்கணும்னு தோணுச்சு. ஸோ நாளைக்கு உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பீஷியஸ், பை.